விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். மணி போமா, நான் அப்புறம் வர மாட்டேன். என்னது, அப்புறம் வர மாட்டியா? இரு இரு, உன்னை அப்பா கிட்டே சொல்றேன். நான் ப்ளீஸ், நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறேம்மா. டேய் கண்ணா, இங்க பாரு, ரோட்ல விளையாட கூடாது. அப்பா வர லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாப்பா. பத்திரமா வா, அம்மா வீட்டுக்கு போறேன். ஓகே, பாய்மா. என்னம்மா, என்னாச்சு? ஏமா, எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு அறிவு இருக்காதாம்மா? பிள்ளைய ரோட்ல விட்டுட்டு நீங்க என்னமா பண்றீங்க? பிள்ளைய ரோட்ல தான் விளையாட விடுவீங்களா? என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. தம்பி, ஒண்ணும் இல்ல, எந்திரிப்பா. டே கண்ணா, இங்க பாரு. மா, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. சீக்கிரம் ஒரு கை பிடிங்க. கண்ணா, இப்போ ஓகேவா? அழக்கூடாது. அம்மாவை வர சொல்றேன். கண்ணை தொடச்சுக்கோ. கிருஷ்ணா, அழக்கூடாது தங்கமே. அம்மா இருக்கேன்ல, சரியா போச்சு. இனிமே வலிக்காது, சரியா? டாக்டர் அங்கிள் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, வலிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அழக்கூடாது, அதை நினைக்காத, அம்மா கூடவே இருக்கேன்ல. ஹலோ கிருஷ்ணா குட்டி, இப்போ ஓகேவா? டாக்டர் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ அழுதினா இன்னும் உனக்கு ஹெட் பெயின் அதிகம் ஆகும். அழுகாத. சார், அந்த இடத்துல யாருமே இல்ல. நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்து உதவி பண்ணீங்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அது எங்களோட கடமை. ஆனா குழந்தைங்களை இனிமே ரோட்ல விளையாட விடாதீங்க, சரியாமா? சரிங்க சார். ரோட்ல ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காதுமா, குழந்தை கிட்னாப்பிங்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ குழந்தைங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, சரிங்களா? குழந்தைங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, சரிங்களா? குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. டேக் கேர், பாய்.